ஹாய் கைஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அதே மாதிரி எல்லாரும் மேன்மேலும் வளரணுன்றது என்னோட ஆசை. அதே மாதிரி இன்னைக்கு நியூ இயருக்கு எதுவும் ஸ்பெஷலும் இல்லை, நீங்களாம் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருப்பீங்க. எனக்கு முடிஞ்சது வந்துட்டு பிரியாணி தான். அதனால இன்னைக்கு நான் செய்கிற பிரியாணியை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வச்சுக்கலாம். 1 kg கறி, 1 kg அரிசி தான் போடுறேன். சட்டி காயில, அதனால கறியை கழுவுறதுக்காக கவர்லேருந்து போட்டுக்கலாம். அன்னைக்கு பிரியாணியில் வந்துட்டு கோழிக்கால் கூட போட்டு செய்ய போகிறேன். பாருங்க, கோழிக்கால் வாங்கிட்டு வந்தேன், நல்லா சுட்டுருக்குறேன். வாங்கிட்டு வந்த உடனே இந்த நகைலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா சுட்டுட்டு போடுங்க. ஏன்னா அப்படியே சில பேர் போட்டுருவாங்க, அப்படி போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சுட்டுடுங்க. சுட்டுட்டு நான் இன்னைக்கு பிரியாணியில் கோழிக்கால் கூட போட போகிறேன். இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா ஐட்டம் கூட அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன், ஏன்னா நானும் சாப்பிடுவேன் இல்லை பிரியாணியை. அதனால எனக்கு மசாலா ஐட்டம் கூட அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு ஏதோ ஓரளவுக்கு மட்டும்தான் மசாலா போடுவேன். எனக்கு கொத்தமல்லி புதினா போடுறது கூட பிடிக்காது. ஏன்னாக்கா அது பொறுக்கிறது எனக்கு கஷ்டம். எனக்கு எல்லாம் எம்டியாக இருக்கணும் எனக்கு. போட்டேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். நான் ரெண்டும் ஒன்றா தான் போடுவேன், தனித்தனியாலாம் போட மாட்டேன். அதனால் ஒன்றாவே போட்டுக்கலாம். எனக்கு அளவு அவ்வளோவா தெரியாதுன்றதுக்காக ஒரு 6 கிளாஸ் போட போகிறேன். பாருங்க, இதில் 6 கிளாஸு. இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 ஃபுல்லாக எடுத்த வச்சு 5 கரெக்டாக போச்சு. 6 கிளாஸ் போடுறேன்னு 6 கிளாஸ் போடல, அதனால் 5 கிளாஸே போட்டுக்கினேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எனக்கு வந்து நானே தொலியோடு அரைச்சாக்கா எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி தொலியெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்தமாரி நைஸாக அரைக்கணும். அந்த பிரியாணியில் அந்த மசாலா அந்த தொலியெல்லாம் இருந்தாக்கா சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே போயிடுதுங்க. நிஜமாலுமே எனக்கு பிடிக்கிறதே இல்லை. எனக்கு தொலியாக போட்டு அரைக்கிறாங்க, அது எனக்கு பிடிக்கிறதில்ல. எனக்கு இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா நைஸாக ஆட்டிக்கினாக்கா பிரியாணியும் நல்லா நைஸாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். சாப்பிடும்போது என்னன்னாக்கா அந்த பூண்டோட தொலி, அந்த இஞ்சியோட நார் இதெல்லாம் வாயில் போய் மாட்டும்போது அந்த பிரியாணி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஆசையே எனக்கு போயிடுது. எனக்கு அந்த மாதிரி ஆகுது. மற்றவங்களுக்கு என்னென்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அந்த தோலும் அந்த அந்த நாரும் எனக்கு கிடைச்சிச்சுனாக்கா ஆசையாக இருக்குது அதை சாப்பிட்றதுக்கு. எனக்கு நான் இதுலேயே மிளகாத்தூள் போட்டுடுவேன். தக்காளி போடுறதுக்கு முன்னே மிளகாத்தூள் போட்டுருவேன். தக்காளி போடுறதுக்கு முன்னே நான் மிளகாத்தூள் போட்டுருவேன். நான் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுருக்கேன். தனியாத்தூளும் போட்டுக்கிறேன். அதே இதில் தான் போட்டுருவேன் நான். அது 4 ஸ்பூனுனாக்கா இது ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த மாதிரி போட்டால் போதும். அது அந்த மிளகாத்தூள் வாசனை போகணும், அவ்வளோதான். தக்காளி நான் நல்லா பெரிய பெரிய தக்காளியும் ஒரு 3 தக்காளி பெருசாக இருக்கும். நல்லா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆப்பிள் சைஸில் இருக்கும். நான் வாங்கி வந்த இடத்துல ஆப்பிள் சைஸில் இருந்துச்சு.
அதனால ஒரு 3 தக்காளி நல்லா கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணுவாங்க. பிரியாணிக்கு வந்து இப்படி கட் பண்ணாக்கா நல்லா இருக்காது. இது தக்காளி வதங்கணுன்னாக்கா என்ன பண்ணோம், ஒரு ஸ்பூன் உப்பு அப்படி போட்டு விட்டுட்டோம்னாக்கா அது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா போட்டு இப்படி கலக்கிட்டு தட்டில் மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொஜ்ஜு வரும். இதை கழுவிடுறேன். கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வச்சுட்டாக்கா அது எல்லாம் மசாலாலாம் வேகிறதுக்குள்ளே உங்களுக்கு இதாகிடும். இதை வந்து கழுவி அளவு தண்ணி ஊற்றும் போது ஊற்றிக்கிட்டோம்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். எதுக்கு சும்மா வேஸ்ட்டாக கழுவி கீரை ஊற்றிக்கிட்டு இல்லையா, அதை விட இதை கழுவி அளவு தண்ணி வைக்கும்போது இதையும் கழுவி ஊற்றிட்டோம்னா சரி. கறியை கழுவிக்கலாம். சரிங்களா? பாருங்க, கறியை கழுவிக்கிறேன். ஜாஸ்தி வேண்டாம், இவ்வளோ புதினா போதும். புதினா கொத்தமல்லி போடாத அது என்ன பிரியாணி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுக்கு வம்பு அவங்க கிட்ட திட்டு வாங்குறது, கொஞ்சம் போட்டுருவோமே இல்லையா. அவ்வளோதான். சிம்மில் வச்சு இப்படி வச்சிட்டோம்னாக்கா தக்காளி வதங்கிடும். ஐஃப்ளேமில் வச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இப்போ பிடிச்சிருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பிடிச்சிக்கும். அளவில் சொல்லணுன்றதுக்காக அளவு சொல்கிறேன். நான் அளவெல்லாம் எடுக்க மாட்டேன், ஆனால் எல்லாம் காட்டணும் இல்லையா, அதனால நான் ஒரு எலுமிச்சப்பூ போடுவோம். எலுமிச்சை பழுத்தி அதில் ஊற்றிட்டேன். இதோட தண்ணியெல்லாம் வடித்து ஊற்றிட்டு கறி அதில் போட்டுக்கலாம். அப்போது அதில் வந்துட்டு தண்ணி இருக்குன்ற அரிசி ஒரு 1.5 கிளாஸ் இருக்குன்னா 1.5 கிளாஸ் கம்மியாக எடுத்துக்கணும் தண்ணி. அடுப்பில் வைக்கிற குண்டால் வைக்கிற அரிசி, டெக்ஸாவில் வைக்கிற அரிசி கொஞ்சம் அதிகமாக போட்டால் தப்பு இல்லை. இதில் 8 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் நான். 8 கிளாஸ் 10 கிளாஸே போடுறேன். ஏன்னா அங்கே மசாலா தண்ணி வேறு இருக்குது இல்லையா, அதனால் அதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 கிளாஸ் வரும். அதனால் 8 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்ருக்கேன் நான். கிளாஸ் போட்டிருக்கிறேன், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உப்பு. அதனால் 3 ஆச்சு. ஒரு 5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கறி தண்ணியெல்லாம் விட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி இருந்தாலும் அது கொஞ்சம் இருவிடுச்சுனாக்கா அப்போ நம்ம அதிகமாக வச்சாலும் அது லெவல் ஆகிடும், கரெக்டாக இருக்கும். கொச்சிடுச்சுனாக்கா கொச்சிடுச்சு பாருங்கள். கோழிக்கால் அரிசி போடலாம். தோசைக்கல் வச்சுருக்கேன், ஏன்னா அது மேலே வைக்கணும் இல்லையா, அதனால் தோசைக்கல் வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் கொதி வந்துட்ட பிறகு இந்த கல்லை தூக்கி அது மேலே வச்சுட்டு
ஒரு வெயிட் ஒன்று தண்ணி ஒரு டேக்ஸால் ரப்பி வச்சிட்டோம்னாக்கா சரியாக போயிடும். முடியலாம். சரி வச்சுங்க. ஏற்கனவே ரப்பி வச்சிருக்க தண்ணி இது வெயிட். இதுவும் சூடாக இருக்குது, அதனால சரியாயிடும். ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா பிரியாணி ஆகிடும். பார்க்கலாம் வாங்கோ. நல்லா இருக்கா? கோழிக்கால் பிரியாணி சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.